அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. இந்த வாரம் மகர ராசிக்கு என்ன பலன் கொடுக்குது பார்ப்போம். 4/1/2026 முதல் 10/1/2026 வரை இந்த வாரம் மகர ராசிக்கு என்ன பலன் கொடுக்குது பார்ப்போம். என்ன பரிகாரம் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறது பார்ப்போம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் மட்டுமே உங்களுக்கு முழு சுதந்திரமாக பலம் கொடுக்கிறார். தாய் வழி சொத்து அடையக்கூடிய தன்மை உண்டாகும். தாய் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனை, தாய்க்குண்டான ஸ்தானம் உங்களுக்கு அதிகமாக பலம் கொடுக்கக்கூடிய தன்மை. அதேபோல் மனைவி ஸ்தானம் நல்ல பலமாக அமர்ந்து இருக்கக்கூடிய தன்மை. ஆகவே ஆதாயம் தேடிக்கொள்ளக்கூடிய தன்மை சொல்லுவோம். மனைவினாலும் நம்மளுக்கு ஏதேனும் ஆதாயம் உண்டாகுமா, அவங்களுக்கு தொழில்துறையில ஏற்படக்கூடிய தன்மை உன்னதமாக அமையும். மனைவிக்கு ஏதேனும் வேறு வேலை வாய்ப்பு தேடி தரணும், மனைவிக்கு ஏதேனும் படிக்க வைக்கணும், மனைவி பேர்ல ஒரு இடம் வாங்கணும், மனைவி பேர்ல ஒரு தொழில் தொடங்கணுங்கிற உங்களுடைய விருப்பம் இந்த வாரத்துல உங்களுக்கு நிறைவேறக்கூடிய தன்மை. மனைவிக்காண்டி நம்ம செய்யக்கூடிய கடமையை கண்டிப்பாக நம்ம செய்தே ஆகணுங்கிறது உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். அதனால பாசத்தை அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த வாரம். இருப்பினும் 4 கிரகம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருப்பதால் சற்று கவன சிதர்வு ஏற்படும். பிறர் சொல்லுக்கு அகப்படாமல் இருப்பது இந்த காலத்துல சிறந்தது. அடுத்த சொல்லு கேட்காமல் தன்னுடைய சுய முயற்சியால் சுய கட்டுப்பாடோட முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும். இந்த காலத்துல சனி 2ஆம் இடத்துலையும் ராகு 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு அமர்ந்திருப்பதால் ஏதேனும் ஒரு குழப்பம் உங்களுக்கு பிறரால் ஏற்படும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல பாவகிரகம் கூடியிருந்தாலும் நன்மையே ஏற்படும். சனி சொந்த வீட்டுல இருப்பதால் உங்களுடைய சொத்து சுகம் சேரக்கூடிய தன்மை சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு உண்டான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தன்மை, அதுக்குண்டான யோசனைகள் உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும். குடும்பஸ்தானம் நல்ல பலம் பெற்றிருப்பதால் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலத்துல சற்று கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல ராகு கேது பார்வை செலுத்துவதால், ராகு 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல கேது சனி பார்வை அந்த இடத்துல செலுத்துவதால் சற்று உடல் ரீதி மன ரீதி பாதிப்பு உண்டாகும். அதுவே சற்று நீர் ஆகாரம் பெற்றுக்கொள்வது சிறந்தது. நெருப்புனால பாதிப்பு சொல்லுவோம். ஆகவே நீர்னால அது தணிக்கக்கூடியது உண்டாகும். பரிகாரமாக அந்த நீர் ஆகாரம் அதிகமாக உட்கொண்டு நம்ம செயல்படும் போது அது ஒரு உடலுக்கும் மனதுக்கும் கண்டிப்பாக அது நன்மை பயக்கும். ஆகவே இந்த காலத்தில் சற்று கவனத்தோடு செயல்படணும். அப்படிங்கிறது மட்டுமல்லாது சனியினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிராயசித்தம் செய்து வரணும். சனி 2ஆம் இடத்துல திருக்கணித பிரகாரம் 3ஆம் இடத்துல, இந்த வாக்கிய பிரகாரம் நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த வாக்கிய பிரகாரம் 2ஆம் இடத்துல சனி இருப்பதால் சனி பகவானை போய் எல் தீபம் நீட்டி வழிபாடு செய்து வருவதும், திருநள்ளாறு ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்து கொள்வதும், சென்னை அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், சென்னை சுற்றி இருக்கிறவர்கள் பொலிச்சலூர் சென்று அங்கு உள்ள சனி பகவானுக்கு தீபம் நீட்டி வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வரும்போது பரிகாரமாக அமையும். தொழில்துறையில இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சில கிரகங்கள். ஆகவே புதிய தொழில் ஏற்படக்கூடிய தன்மை இருப்பினும் சற்று கவனமாக 1க்கு 2 முறை அது கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். இதுக்குண்டான தன்மை நம்மளுக்கு சற்று சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையாகவும், 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், தொழில் ஸ்தானாபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் வந்திருப்பதால் தொழில் ரீதி சற்று கவனமாக இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் இழந்து இருப்பதால் உங்க கடமையிலிருந்து நீங்க தவறக்கூடிய தன்மை உண்டாகும். அதனால உங்களுக்கு மனத்தொய்வு, மனசோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். ஆகவே சற்று நிதானமாக இருந்து செயல்படிய வாரமாக அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா.